Hi guys, welcome back to my channel Super Smart. So இன்னைக்கு daily aptitude seriesல வந்துட்டு நம்ம group 1 2019 question paperல கேட்ட question number 7 தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி group 1ல நம்ம 6 question பார்த்திருக்கோம். இதோட playlist நான் கீழ கொடுக்கிறேன். அதுல இருந்து நீங்க ஒவ்வொரு question தான் பார்க்கலாம். So இப்போ 7th question என்ன, அது எப்படி சால்வ் பண்ணனும் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். So question என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா find the next term of the sequence 11, 13, 17, 19, 23. So 23க்கு அடுத்து என்ன நம்பர் வரும் அப்படின்றது தான் question. So இங்க கொடுத்திருக்கிறதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா prime நம்பரா இருக்கு. So 11 வந்து prime நம்பர், 11க்கு அடுத்து வந்து 13 தான் prime நம்பர், 12 கிடையாது. அதே மாதிரி 14, 15, 16 வந்து prime நம்பர் கிடையாது. அப்போ 17 தான் prime நம்பர், 18 prime நம்பர் கிடையாது, 19 வந்து prime நம்பர், அடுத்து 20 கிடையாது, 21 கிடையாது, 22ம் கிடையாது, லாஸ்டா 23 தான் prime நம்பர். அப்போ 23க்கு அடுத்து எது prime நம்பர் அப்படின்னு பார்க்கணும். ஸோ 24 prime நம்பர்னா கிடையாது, ஏன்னா 24 வந்து நிறைய டேபிள்ஸில் வந்து டிவைட் ஆகும். அதே மாதிரி 25ம் கிடையாது, அதே மாதிரி 26ம் கிடையாது, 27ம் 3 டேபிளில் டிவைட் ஆகும், 9 டேபிளில் டிவைட் ஆகும். அதே மாதிரி 28ம் டிவிசிபிள் ஆகும், 29. ஸோ 29 தான் வந்துட்டு அடுத்த prime நம்பராக இருக்குது. ஸோ இது வந்து 29th டேபிளில் டிவைட் ஆகும், இல்லைன்னா 1 டேபிளில் டிவைட் ஆகும். ஸோ இந்த மாதிரி அதையே டிவைட் பண்ணுறது, இல்லைனா 1 டேபிளை டிவைட் பண்ணுற நம்பர் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ப்ரைம் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ இது இல்லாமல் இந்த சீக்வன்ஸில் வந்து இன்னொரு இதுவும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா 11, 13, 17, 19, 23. ஸோ அடுத்த நம்பர் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 11க்கும் 12க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 11 கூட +2 வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து 13 கூட என்ன பண்ணியிருக்காங்க, +4 பண்ணால் நமக்கு என்ன வரும், மறுபடியும் வந்து 17 வரும். திரும்பி 17 கூட +2 பண்ணால் 19 வரும். இப்போ 19 கூட +4 பண்ணால் நமக்கு என்ன வரும், 23 வரும். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், +2 பண்ணால் நமக்கு என்ன வரும், 25 வந்து வரும். ஒரு வேளை இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 25 வரும். ஒரு வேளை இப்படி நம்ம வந்து லாஜிக் போனோம்னா 29 வந்து வரும். இந்த ரெண்டில் எதை நீங்கள் போட்டிங்கனாலும் அந்த ஆன்சர் வந்து கரெக்டு தான். ஸோ இதுக்கு பண்ணாலும் ஆன்சர் வருது, அப்படி போனாலும் லாஜிக் வந்து கரெக்டு. ஸோ ஆப்ஷன் ஏவும் கரெக்டு தான், ஆப்ஷன் சியும் வந்துட்டு கரெக்டு தான். ஸோ அடுத்த சம்மை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த சம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சம்ஸ் அண்ட் வீடியோ கிளாஸஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன வந்துட்டு ஃபேஸ்புக், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். எல்லாத்தோட யூசர் நேமும் சூப்பர் ஸ்மார்ட் 2K19 தான். உங்களுக்கு வந்துட்டு மெயில் ஐடி, வாட்ஸ்அப் நம்பர்ஸ் எல்லாம் காண்டாக்ட் பண்ணுறது கொடுத்துருக்கேன். இங்கே வெப்சைட் லிங்க் இருக்குது, இதுலேருந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.